சந்தோஷம்தான் கொண்டேனே. உள்ள மகிழ் கூட்டத்தில் புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே. சந்தோஷம்தான் கொண்டேன். குட்டியோடு துள்ளிட குட்டியோடு துள்ளிட கூட்டம் என்ன சொல்லிட கும்மாளம் தான் போடுவேன் கும்பலோடு ஆடுவேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. மேய்ப்பர் கேட்ட செய்தியை மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே. மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே. மேய்ப்பர் கூட்டம் போலவே நானும் அங்கே போகிறேன். மேய்ப்பர் கூட்டம் போலவே நானும் அங்கே போகிறேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. ஹாய் ஸ்டெஃபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். பாத்தியா ஜோனா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜோனை பார்த்தனா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆட்டம் பாட்டம் ஸ்கிட்னு எவ்வளவு மாசா இருந்துச்சுல. ம், ஆமா ஆமா, எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க. ஆனா அதெல்லாம் விட ஒரு ஸ்பெஷலைட் இருக்கு. இதை விட என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது? ஒருவேளை பிரியாணியா இருக்குமோ? ஒருவேளை இல்ல, இது மதிய வேலை. இந்த மதிய வேலையில எல்லாருக்குமே கண்டிப்பா பிரியாணி இருக்கு. ஆனா நான் சொல்ல போறது அதை விட ஸ்பெஷல். நமக்கு பிரியாணி தான் ஸ்பெஷலு. அப்ப அதை விட என்னவா இருக்கும்? ஆமா ஜோனா, அது என்ன ஸ்பெஷலு? நம்ம மயிலாப்பூர் தான். மயிலாப்பூரா? நமக்கு தெரிஞ்சது சாந்தோம் சர்ச், லைட் ஹவுஸ், அதை தாண்டுனா மெரினா பீச், அப்படியே வந்தா கூட சிட்டி சென்டர். இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும்? அதெல்லாம் ஸ்பெஷல் தான்பா. ஆனா அதை விட நம்ம மயிலாப்பூர் டிஸ்டர்பன்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல். ம் அப்படி என்ன ஸ்பெஷலா பண்ண போறாங்க? நாம படிக்கும் போது வரலாறு சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு ஸ்டேட்டையும் மேப்ல பாத்திருப்போம். ஏதாவது ஸ்டேட்டுக்கு போனா அங்க நாம போக வேண்டிய இடத்துக்கு கூகுள் மேப்ல லொகேஷனை பார்த்துட்டு தான் போவோம். இல்லனா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் யூடியூப்ல ரீல்ஸா பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு பல ஸ்டேட்டுக்கு ஒன்னா இணைஞ்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடினா எப்படி இருக்கும்? பாக்குறியா பாக்குறியா நீங்க பாக்குறீங்களா? ரொம்ப பில்டப் பண்றியே. அதையும் தான் பாத்துரலாம் பாத்துரலாம். Good afternoon, ladies and gentlemen. Representing Tamil Nadu, Saravanan and Elizabeth are now walking on the stage. Give them a big round of applause. தமிழ்நாடு சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். Good afternoon, ladies and gentlemen. Representing West Bengal, Arul Mani and Jaya are now walking on the stage. Give them a big round of applause.
शुभ सकाळ. Subabodin Soberjana. Good afternoon, ladies and gentlemen. Representing Kerala Krishna and Bakia are now walking on the stage. Give them a big round of applause. సుప్రభాతం క్రిస్మస్ ఆశంసకల్. Good afternoon, ladies and gentlemen. Representing Andhra Pradesh, Joseph and Divya are now walking on the stage. Give them a big round of applause. ఈ క్రిస్మస్ మీ జీవితంలో హ్యాపీనెస్, పీస్ మరియు లవ్ని నింపాలి. మెరీ క్రిస్మస్. Good afternoon, ladies and gentlemen. Representing Punjab, Johnson and Mangai are now walking on the stage. Give them a big round of applause. शोभ शेवे क्रिसमस मुबारक. Good afternoon, ladies and gentlemen. Representing Goa, State Rajesh and Jessica are now walking on the stage. Give them a big round of applause. Bonjour, Joyeux Noël. Good afternoon, ladies and gentlemen. Representing Uttara Pradesh, Sudhakar and Karpagam are now walking on the stage. Give them a big round of applause. सुप्रभात. आपका क्रिसमस बहुत बहुत बधाई. Good afternoon, ladies and gentlemen. Representing Jammu Kashmir, Ganesh and Selvi are now walking on the stage. Give them a big round of applause. गुड मॉर्निंग सारे. क्रिसमस की शुभकामनाएं. Good afternoon, ladies and gentlemen. Representing Mylapore, Raja and Vala are now walking on the stage. Give them a big round of applause.
ஏன்னா இவாளுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிடலாமா? ஓ, நன்னா பேஷா சொல்லிடலாமே. எங்க ஆத்துக்காரரும் நானும் சேர்ந்து உங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். வாவ், சூப்பரா இருக்கே. ஆமா, ஆல்ரெடி தமிழ்நாடு ஸ்டேட் தான் இருக்கே. அப்ப இவங்க யாரு? நீ பார்த்ததில்ல? பெரிய பெரிய ஷோ நடக்கும்போது டைட்டில் ஸ்பான்சர் பர்சன் பை அப்படின்னு வருமே, அந்த மாதிரி இந்த ஸ்கிட் வந்து மயிலாப்பூர் ஜோன் பண்றாங்களாம். அதுக்கு தான் இந்த விளம்பரம். மயிலாப்பூருக்கு நீ குத்திய விளம்பரம், அதை பார்க்க இப்ப கிளம்புறோம். நம்ம ஸ்டேட்டை பார்க்க வராங்களாம். நம்ம பிரம்மாண்டத்தை காட்டணும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எடுங்க, அதை நம்ம டெக்கரேட் பண்றதுல அசந்து போயிடணும் அப்படியே. அவங்க ட்ரீ வச்சிருக்காங்களா, நீ போய் ஸ்டார் எடுத்துட்டு வா. நம்ம சுத்தி ஸ்டார் வச்சு நம்ம எவ்வளவு பெரிய ஸ்டார்னு காட்டலாம். பா, அவங்க ட்ரீ வைக்கிறாங்களாம், இவங்க ஸ்டார் கட்டுறாங்களாம். நம்ம என்ன பண்ணலாம்ப்பா? பதிலுக்கு நம்ம ஒன்று பண்ணலாமா? மயிலாப்பூரில் இருக்கிற ஜோனா சப்ளைஸ்கிட்ட சொல்லி சீரியல் செட்டை வர வச்சு நம்ம வீடு ஃபுல்லாக கட்டி ஒரு கலைக்கலாம்பா. கிறிஸ்மஸ்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடுறது தானே. அதையே இவங்க எல்லாம் தனித்தனியா கொண்டாடுறாங்க. ஏன்னா நாங்க அவங்க கூட சம்பந்தம் கலக்க மாட்டோம். என்னது, சம்பந்தம் கலக்க மாட்டீங்களா? அப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, யாரை பார்த்து என்ன கேட்குற? கிறிஸ்மஸ்னாலே புது கேக்கு, அது மட்டும் இல்லாமல் புது ட்ரெஸ்ஸு, குடும்பமாக சேர்ந்து கொண்டாடும் போது அந்த மகிழ்ச்சி இருக்கே, அதெல்லாம் என்னால் சொல்லவே முடியாது. ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லலான்னு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். கிறிஸ்மஸ்னாலே சந்தோஷம், சந்தோஷம்னாலே கிறிஸ்மஸ் தான்ப்பா. சூப்பர்மா. ஏ ஜான், வாட் ஹேப்பன்? எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னாலே 5000 கார்னிவல்மா. என்ன கேட்டீங்க? இல்லை, எனக்கு புரியல. கிறிஸ்மஸ்னாலே கண்டிப்பாக அங்கே கேக் இருக்கணுமா? கேக்கோட சேர்ந்து கண்டிப்பாக பிரியாணி இருக்கணும். என்னம்மா சொல்கிற நீ? ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. நல்லா இருக்குங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் வீடியோ வந்து செம்மையாக இருக்குங்க. காலையில் எல்லாருமே அன்றைக்கி சீக்கிரமாக ஏஞ்சி புதுசாக பலகாரம்லாம் பண்ணுவாங்க, ட்ரீலாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. அந்த ஃபீலே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம். இதுக்கு தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது. என்னது ரூல்ஸா? ரூல்ஸ் எல்லாம் இல்ல, பேசிக் பிரின்சிபல் பைபிள் படிக்கணுங்கிறது. என்னது, பைபிள் படிக்கணுமா? இல்ல, எனக்கு புரியல. அப்போ ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் ஒரு டைட்டில் டிவோஷன் குரூப்ல போஸ்ட் பண்றாங்கல்ல, அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அட நீங்க வேறங்க, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்களா? என் ஃபோனு பழைய மாடலு, பழைய ஃபோனு. அந்த ஃபோட்டோலாம் டவுன்லோட் பண்ணா ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது. என்னது, ஸ்டோரேஜ் ஃபுல்லா? இந்த கூகுள் கம்பெனிக்கார வெறும் 15 GB தான் கொடுத்துருக்கா. இதுல இந்த போட்டோவை டவுன்லோட் பண்ண டெய்லி நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா கிளவுட் ஸ்டோரேஜ் ஃபுல், ப்ளீஸ் டிலீட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னு வருது. இதுக்கு தான் நான் டவுன்லோட் பண்ணுறதே இல்லை தெரியுமா? இதுக்கு தான்ப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஸ்டோரேஜ் பிரச்சனையே கிடையாது. இந்த யூடியூப், இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி டிவோஷனை எல்லாம் ஒரே ரீல்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா ஒரே ஸ்வைப்பில் நாளாக 1 மாதம் டிவோஷனே படிச்சிருவேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஏன் ஃபோன் பார்த்துட்டே இருக்கான்னு கேட்டால் கூட நான் டிவோஷன் படிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். டெக்னாலஜி டெவலப் ஆனதா ஆச்சு, ஏதோ ஒன்று சொல்கிறது. நம்ம எல்லாருக்கும் பைபிள் ரொம்ப சுலபமாக கிடைச்சிடுச்சு. ஆனா அந்த பைபிள் உருவான வரலாறு தெரியுமா? அன்பான சகோதர சகோதரிகளே, பலர்
பைபிளை மனிதன் எழுதிய ஒரு சாதாரண புத்தகம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதல்ல. பைபிள் 40 பேர் மூலம் 3 மொழிகளில் 3 கண்டங்களில் இருந்து 1500 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதப்பட்டது. அவர்களில் பெரும்பாலானோர் ஒருவரை ஒருவர் சந்தித்ததே இல்லை. அப்படி இருந்தும் பைபிளில் உள்ள 63,779 குறுக்கு குறிப்புகள், அதாவது கிராஸ் ரெஃபரன்ஸ், ஒரே செய்தியையும் ஒரே சத்தியத்தையும் வெளிப்படுத்துகின்றன. இது மனித அறிவால் சாத்தியமா? இல்லை. இது பரிசுத்த ஆவியின் தெய்வீக ஊக்கத்தால் எழுதப்பட்ட உயிருள்ள தேவனுடைய வார்த்தை. இதைதான் வேத வசனமும் கூறுகிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையதாயிருக்கிறது. அதனால்தான் வேதாகமம் காலத்தை கடந்து நிற்கிறது. காரணம், அது மனிதன் எழுதிய வார்த்தை அல்ல, தேவன் சுவாசித்த வார்த்தை. வேதாகமத்தை அலட்சியம் செய்யாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையும் உங்கள் எதிர்காலத்தையும் மாற்றும் வல்லமை கொண்டது. அதை வாசியுங்கள், ஜெபியுங்கள், அதன்படி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துங்கள். இப்பேற்பட்ட மாபெரும் தேவன் மனித குலத்தை ரட்சிக்க அவரே தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இந்த மண்ணுலகிற்கு வந்திருக்க நீங்கள் ஏன் இன்னும் பிரிவாக இருக்க வேண்டும்? ப்ரோ, இப்ப நாங்க என்ன செய்யணும்? இன்னும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வேதத்தை நேசிக்கிறவனுக்கும் வாசிக்கிறவனுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உற்சாகமாக கொண்டாடுவோம். இப்ப கொண்டாடலாம். போடுங்கப்பா பாட்ட. சகோ சகோ, அந்த பாட்டு இல்லப்பா, நம்ம கிறிஸ்துமஸ் பாட்டு. ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബെത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബെത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. വിണ്ണിൽ താരകൾ പുൽകിരി തൂകി മണ്ണിൽ ക്രോരിയ നാളങ്ങൾ പാടി അവൻ പള്ളിക്കട്ടை അണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാരിട്ടടിക്കുകയായി എന്നും ആഘോഷം ഉണരുകയായി. സമ്മാനങ്ങൾ രാജാക്കന്മാർ വാഴ്ത്തിപ്പാടി ലോകത്തായി വാഴ്ത്തുന്നേ സ്നേഹത്താലെ രാജാതിരാജനേ എന്റെ മാർഗദീപമേ എൻ ജീവധാരയിൽ ചൈതന്യമാകണേ. ഉൾക്കൂട്ടിലെ പുൽപ്പായയിൽ കനിവായി വാഴണേ. ഒട്ടാസു പൂക്കുത്തി കമ്പിത്തിരി മത്താപ്പു റോക്കറ്റ് ചെമ്പൂത്തിരി.